அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குரானிக் அரபிக் 57 என்ற இந்த பதிவில் லைஸ என்ற வார்த்தைக்கான அர்த்தம் அறிய உள்ளோம். லைஸ என்பதற்கும் இல்லை என்றுதான் அர்த்தம். லைஸ இல்லை, நாட். லா என்றாலும் இல்லை என்றுதான், லைஸ என்றாலும் இல்லைதான், லம் லன் என்றாலும் இல்லைதான். லம் என்பது இறந்த காலம், லன் என்பது எதிர்காலம். தற்போது லைஸ ஏதும் இல்லை, ஒருபோதும் இல்லை போன்ற வார்த்தைகளுக்காக பயன்படும். 53வது அத்தியாயம் 39வது வசனம். வ அன் லைஸ லில் இன்சானி இல்லா மா சஆ. வ அன் இன்னும், லைஸ இல்லை, ஏதுமில்லை, லில் இன்சான் மனிதனுக்கு, இல்லா தவிர, மா சஆ அவன் எதை அடைய முயற்சித்தானோ அது. மா சஆ அவன் எதை அடைய முயற்சித்தானோ அது. சஆ அடைய முயற்சித்தான், மா சஆ அவன் முயற்சித்தது. வ அன் லைஸ லில் இன்சான இல்லா மா சஆ என்னும் மனிதனுக்கு அவன் முயல்வது அல்லாமல் வேறில்லை. அவன் இந்த உலகத்தில் எதையெல்லாம் முயற்சி செய்தானோ அதுதான் மறுமையிலும் கிடைக்கும். லைஸ என்ற வார்த்தை திருக்குர்ஆனில் 46 முறை வரப்பெற்றுள்ளது. அடுத்து 56வது வசனம் 1 மற்றும் 2வது வசனங்கள். 56வது அத்தியாயம் 1 மற்றும் 2வது வசனங்கள். இதா வஹஅத்தில் வாஹிஅத்து லைஸ லி வஹஅத்திஹா காதிபா. இதா வஹஅத்தில் வாஹியா நிகழ்ந்துவிட்டால், வாஹியா நிகழக்கூடிய மறுமை, நிகழக்கூடியது. இதா வஹஅத்தில் வாஹியா மாபெரும் நிகழ்ச்சியான இறுதி நாள் ஏற்பட்டால். இதா வஹஅத்தில் வாஹியா மாபெரும் நிகழ்ச்சியான இறுதி நாள் ஏற்பட்டால். லைஸ ஏதுமில்லை, லி வஹஅத்திஹா காதிபா அது நிகழ்வதை பொய்ப்பிக்க. லி வஹஅத்திஹா காதிபா அது நிகழ்வதை பொய்ப்பிக்க. காசிபா பொய்ப்பிக்க, கஸாப் பொய்யன். லி வஹஅத்திஹா காதிபா அது நிகழ்வதை பொய்ப்பிக்க. இதா வஹஅத்தில் வாஹியா மாபெரும் நிகழ்ச்சியான இறுதி நாள் ஏற்பட்டால். லைஸ லி வஹஅத்திஹா காதிபா அந்நிகழ்ச்சியை பொய்யாக்குவது ஏதுமில்லை. அடுத்து 75வது அத்தியாயம் 40வது வசனம். அலைஸ ஸாலிக பிகாதிரின் அலா ஐ யுஹ்யல் மௌத்தா. அலைஸ இல்லையா, ஸாலிக இது, இவன் அல்லது இவன், பிகாதிரின் ஆற்றல் உள்ளவனாக, பிகாதிரின் ஆற்றல் உள்ளவனாக, அலா ஐ யுஹ்ய உயிர்ப்பிப்பதற்கு, ஹயாத் செய்வதற்கு, மௌத்தா இறந்தவர்களை, மௌத்தா இறந்தவர்களை, அலா ஐ யுஹ்ய உயிர்ப்பிப்பதற்கு. அலைஸ ஸாலிக பிகாதிரின் அலா ஐ யுஹ்யல் மௌத்தா அவன் மரித்தோரை உயிர்ப்பிக்கும் ஆற்றல் உடையவன் அல்லவா. இறைவன் தன்னை பற்றி குறிப்பிடுகிறான், அவன் மரித்தோரை உயிர்ப்பிக்கும் ஆற்றல் உள்ளவன் என்று. அலைஸ ஸாலிக பிகாதிரின் அலா ஐ யுஹ்யல் மௌத்தா அவன் மரித்தோரை உயிர்ப்பிக்கும் ஆற்றல் உடையவன் அல்லவா. 88வது அத்தியாயம் 6வது வசனம். லைஸ லஹும் தஆமுன் இல்லா மின் லரீ. லைஸ இல்லை, லஹும் அவர்களுக்கு, தஆம் உணவு, இல்லா தவிர, மின் லரீ விஷச்செடியிலிருந்து, மின் லரீ விஷச்செடியிலிருந்து, மின் லரீ விஷச்செடியிலிருந்து. லைஸ லஹும் தஆமுன் இல்லா மின் லரீ அவர்களுக்கு விஷச்செடிகளை தவிர வேறு உணவில்லை. லைஸ லஹும் தஆமுன் இல்லா மின் லரீ அவர்களுக்கு விஷச்செடிகளை தவிர வேறு உணவில்லை. 95வது அத்தியாயம் 8வது வசனம். அலைஸ அல்லாஹு பி அஹ்கமில் ஹாக்கிமீன். லைஸ இல்லை, லைஸ இல்லையா, கேள்விக்குறி. லைஸ இல்லையா, அல்லாஹ் பி அஹ்கமில் ஹாக்கிமீன் தீர்ப்பளிப்பவர்களில் மிக மேலான தீர்ப்பளிப்பவன். பி அஹ்கமில் ஹாக்கிமீன் தீர்ப்பளிப்பவர்களில் மிக மேலாக தீர்ப்பளிப்பவனாக. அலைஸ அல்லாஹு பி அஹ்கமில் ஹாக்கிமீன் அல்லாஹ் தீர்ப்பளிப்பவர்கள் எல்லாம் மிக மேலாக தீர்ப்பளிப்பவன் இல்லையா.